கருத்துக்களை நம்மோட ஷேர் பண்ணிக்கிற தங்கமணி சாருக்கு ரொம்ப நன்றி. இசை மழையில நம்ம எல்லாருமே நினைச்சோம் இல்லையா, அந்த இசைக்கு எப்படி ஒரு அழகு சேர்க்கிறது இலக்கியமோ அதே மாதிரி தான் அந்த மழைக்கு வானத்துக்கு அழகு சேர்க்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பற்றி பேச வந்திருக்காங்க. சொல்லின் செல்வி திருமதி உமையாள் அவர்கள். நான் நிரந்தரமானவன், என்றும் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று அன்னைக்கே சொன்ன கவியரசர் கண்ணதாசன் ஒரு தீர்க்கதரிசி. காலத்தை மீறி இன்னைக்கும் அவருடைய பாடல்கள் சந்தோஷத்தை மட்டும் இல்லாமல் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்துறதுதான் அவர் எவ்வளவு பெரிய சகாப்தம். திரைப்பட பாடல்களுக்கு கூட இலக்கிய அந்தஸ்தை தேடி தந்த கவியரசரின் பெருமையை கூட வராங்க திருமதி உமையாள் அவர்கள். இவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னா, சட்டப்படிப்பு படித்து சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றியவர். ஆனால் தமிழ் மேல் கொண்ட ஈடுபாட்டார் ஓய்வில்லாமல் பல தமிழ் நிகழ்ச்சிகளில் உரையாடுகிறார். சிறந்த பேச்சாளர், வழக்கறிஞர் அல்லவா? என்றுமே இளமை குன்றாத இவரது பேச்சு திறமை அனைவரையும் வியப்பிலாகும். ஆண்டுகள் பல ஓடினாலும் இவரது சொல் வளம், சொற்பொழிவு திறனாக என்றுமே மாற்றந்தேன். சொல்லின் செல்வி என்ற மிக பொருத்தமான பட்டத்தை உடைய திருமதி உமையாள் முத்துவை கவியரசர் கண்ணதாசன் பற்றி சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறேன். பெருமதிப்பிற்குரிய அட்லாண்டா தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த பெருமக்களே, தலைவர், இந்த சங்கத்தை சார்ந்து பல தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிற தமிழ்ச்சங்க குழுவினர்களே, நான் இங்கே வர வேண்டும் என்று எப்பொழுதும் அட்லாண்டா என்றால் எனக்கு நினைவுக்கு வருவது ஆண்டாள் பாலு அவர்கள் தான். இன்னொரு கான்செப்ட், இந்தியாவிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு இறக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து இருக்கிற கலைஞர்கள் அத்தனை பேரையும் ஆதரிக்கிற ஒரு சிறப்பு பெற்றவர்கள் அவர்கள். என்னோட அருமை சகோதரர் ராஜா, தங்கமணி அவர்கள், என் அருமை சகோதரி ஜெயா, இங்கே வந்திருக்கிற பல என்னுடைய நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் முதல்கள் என் அன்புகலந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாமதமாக தொடங்கி இருக்கிறோம் என்று மன்னிப்பு கேட்டார் தங்கமணி அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் எப்பொழுதுமே வேடிக்கையாக ஒன்றை சொல்லுவார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதம் பிடிக்கும். சில பேருக்கு புத்த மதம் பிடிக்கும், சில பேருக்கு இந்து மதம் பிடிக்கும், சில பேருக்கு கிறிஸ்துவ மதம் பிடிக்கும். எனக்கும் ஒரு மதம் பிடிக்கும். அது என்ன மதம் என்று சொன்னால் தாமதம் என்று சொல்லுவார். ஏன்னா அவர் கூட்டங்களுக்கு தாமதமாக செல்லுவதும் அல்லது கூட்டங்களுக்கு ஒப்புக்கொண்டு போகாமல் இருப்பதும் அவருடைய பாணியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது வாடிக்கையான பதிகம். நீங்கள் அவருடைய கவிதைகளை, தனிப்பாடல்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாடிக்கையான பதிகம் என்ற அந்த வார்த்தைகள் தன்னாலே வந்து விழுந்து கொண்டிருக்கும். கவியரசர் கண்ணதாசனை பற்றி பேச வேண்டும் என்று இங்கே எழுதினார். நான் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் மட்டுமே ஒரு 2 மணி நேரம் கண்ணதாசனை பற்றி உரையாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்து விமானத்தை தவறவிட்டு, ஏன்னா கண்ணதாசன் பேர சொன்னாலே வர ராசி, அதனால நான் வர முடியாமல் போய் மக்கள் வந்தவர்களெல்லாம் போன பிறகு ஏதோ இருந்தவர்கள் கீதையை கண்ணன் சொன்ன போது அர்ஜுனன் கேட்ட மாதிரி கூப்பிட்டதுக்காக ஏதோ இருந்தவர்களுக்கு நான் கவியரசரை பற்றி ஏதோ சில செய்திகளை சொல்லி ஊட்டி சென்றேன். அதிலிருந்து எப்பொழுதுமே அட்லாண்டாவில் கவியரசரை பற்றி பேச வேண்டும் என்ற நினைவு எனக்கு உண்டு. அந்த வாய்ப்பு எனக்கு இப்பொழுது வாய்ப்பிருக்கிறது. அதை தந்த தலைவர் தங்கமணி அவர்கள், தங்கமணியே தான். நன்றி, வணக்கம். கவியரசர் கண்ணதாசனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரும் தன்னை இப்படி அறிமுகப்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு,
படைப்பதனால் என் பெயர் இறைவன் என்று சொன்னார். மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று பேசினார். ரொம்ப பேர் அவங்களை பற்றி அவங்க என்ன வேணுமானாலும் சொல்லிக்கலாம், ஆனால் அது உண்மையாக நடக்காது. இன்றைக்கு அவர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகளான பிறகும் கூட அவருடைய பாடல்கள் தினத்தந்தி போகாத ஊருக்கும் மாற்று வண்டி போகாத ஊருக்கும் இவருடைய பாட்டு வண்டி போய் கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களிலே தேநீர் கடைகளிலே எங்கே பார்த்தாலும் சரி, எந்த நிலையிலும் சரி, இவருடைய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுவே நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்று தன்னை அவர் எவ்வளவு பெருமையோடு சொல்லிக் கொண்டாரோ அது இன்றும் கூட கட்டி காக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. வாலி அவர்கள் சொல்லுவார்கள், கவியரசர் கண்ணதாசனை பற்றி பேசுகிற பொழுது உருகி உருகி பேசுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களிலே எவரும் ஒருவர், அதனால் தான் நல்ல கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டார் என்று சொல்லுவார்கள். திரையரங்குகளை எல்லாம் பாடஸ்தலமாக மாற்றியவன் நீ என்று பேசுவார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர் ஒரு தாயார் தாலாட்டுவதை போல ஒரு தாலாட்டு கவியரசருடைய விழா ஒன்றிலே விஸ்வநாதன் அவர்கள் பாடி மற்றவர்களெல்லாம் அது இசையமைத்து ஒரு பாடல் ஒளிபரப்பானது. அவருடைய கண்ணதாசன் அவர்களுடைய முன்னோர்கள் இருக்கிறார்களே, சீட்டிலே பணத்தையெல்லாம் தொலைத்தவர்கள். அதனால் அந்த தாய் தாலாட்டுகிறாராம், சீட்டாலே தொலைத்த பணம் பாட்டெழுதி சம்பாதி நீ பாரதியில் செம்பாதி என்று அவள் பாடினார். எனவே பாரதியை செய்தார்கள். இன்று என் பாட்டில் நீ உறங்கு, நாளை உன் பாட்டில் இந்த ஊரே கிறங்கும் என்று சொன்னாராம். அப்படி தாளாட்டுவார்கள் அந்த கவியரசர் கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசன் என்று சொன்னால் எந்த நிலையிலுமே நமக்கு கூடவே வருவாருங்க. ஒரு கல்லூரி நாட்களிலே பள்ளி நாட்களிலே நாம் பிரிந்து போகிறோம் என்று சொன்னால், பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளே, நாம் பறந்து செல்கின்றோம், பிரிந்து செல்கின்றோம். இன்னைக்கும் கூட எந்த கல்லூரியில பார்த்தாலும் அந்த பாடம் ஒழிந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அண்ணனும் தங்கையும் பின்னி பிழைந்து ஒரு சகோதர பாசத்தோடு பாச மலர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், மலர்களுக்கு போல உறங்குகிற தங்கையும் சிறையில் இமை மூடி அருமை மகள் போல பலத்த கதை சொல்லவா என்ற பாடலும் நமக்கு சிவாஜியையும் சாவித்திரியையும் கண்முன்னாலே நிறுத்துவதை பார்க்கிறோம். எந்த திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணத்திலே மந்திரங்கள் ஒழிப்பதைப் போல வாராயோ தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ என்று அந்த மணப்பந்தலை காண தோழியை அழைக்கிற பாடல் இன்றைக்கும் நாம் ஒலிக்க காண்கிறோம். ஆனால் அது ஒரே ஒரு மாற்றம் உண்டு. அன்றைக்கு அவர் பாடிய போது ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாராயோ தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ என்று சொன்னால் அவள் அப்படியே கீழே குனிந்து இங்கும் அங்கும் நாடி வருவாள். ஆனால் இப்பொழுதோ நான் வருகிறேன் விடு என்று சொல்லிவிட்டு கடகடன்று அந்த பெண் வருவாள். அதுதான் மாற்றமாக இருக்குமே தவிர அந்த பாடல் இன்றைக்கும் நாம் ஒழித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கல்யாணத்திலே மட்டுமல்ல, பாசத்திலே மட்டுமல்ல, இன்னும் கூட காதல் வயப்பட்ட நேரத்தில் கூட ரொம்ப பேருக்கு கவிதை எழுத தெரியாதவர்களுக்கு கூட கண்ணதாசன் தான் கவிதை கை கொடுப்பார். ஒரு கணவன் இப்படித்தான், காலையும் நீயே, மாலையும் நீயே, கடலும் நீயே, காற்றும் நீயே என்றெல்லாம் பாடினார். அவர் அப்படி பாடின உடனே மனைவி என்ன நினைச்சா, தன்னை கண்ணதாசனாக பாதித்துக் கொண்டு இவர் பாட ஆரம்பித்தார். காலையும் நீயே மாலையும் நீயே என்று சொன்ன கணவனை பார்த்து மனைவி கேட்டால், அப்படியானால் மத்தியானம் யாரையா என்று. ஏன்னா அந்த கவிதை எழுத தெரியாதவர்கள் இப்படி காப்பீடுகிற போது வருகிற கஷ்டங்கள் எல்லாம். இந்த கவியரசனுடைய பாடல்கள் எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் கை கொடுப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் காதல் பாடல்கள் ஒழிந்து கொண்டுதான் இருக்கின்றன. காதலை பற்றி என்னென்னவோ
கட்டிப்பு விடா, இல்லை தீர்ப்பிடிக்க கட்டிப்பு விடா, காதல் பாட்டுக்கள். வாடா மாப்பிள்ளை வாழை மர தோப்புல இல்லை வாழை மர தோப்புல வாலிபால் ஆட வாடா, மம்மியும் வீட்டில் இல்லை, டாடியும் வீட்டில் இல்லை, கடை போட ஆரம் இல்லை. இதெல்லாம் இப்பொழுது காதல் பாட்டுக்கள். இந்த காதல் பாட்டுக்களுக்கு ஆடல் பாடல் எல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் காதல் பாட்டை கேட்கிற பொழுதுதான் கண்ணதாசன் எங்கே இருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது. கவியரசர் மறைந்து இப்பொழுது எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. அமெரிக்க நாட்டிலே கவியரசரை பற்றி பேசவும் அவரை பாராட்டவும் அவருக்கு விழா எடுக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், சிறுவன்பட்டியிலே பிறந்தார் கவியரசர் கண்ணதாசன் என்றாலும் அவர் சிக்காகோவிலே தான் மறைந்து போனார். அந்த அமெரிக்க நாட்டை யாராவது அவன் வாழ்க்கையிலே ஒருமுறை பார்க்காது போவான் என்றால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல என்று அர்த்தமுள்ள இன்னுமிடத்திலே அவர் பேசினார். அதோடு மட்டுமல்ல, இந்த அமெரிக்க நாட்டிலே மிக்சியம் தமிழ்ச்சங்கத்துக்கு தான் அவர் முதல்ல வந்தார். அதனால அந்த மிக்சியம் மாநிலத்திலே இருந்து வருகிற நானாக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னால் சிலப்பதிகாரமோ பாரதியோ பாரதிதாசனோ பேச முடியும் என்றாலும் கூட என்னை கவியரசரை பற்றியே பேச வேண்டும் என்று அத்தனை பேரும் அழைப்பதை நான் பார்க்கிறேன். மற்ற இலக்கியங்கள் பேசுவதை காட்டிலும் கூட கவியரசரை பற்றி பேசுகிற போது உங்கள் அருகாமையிலே இருக்கிற ஓக்கிச்சிலும் நாக்சிலும் கூட ஒரு 3 மணி நேரம் அவரை பற்றி பேசுகிற போது மக்கள் அசையாமல் இருந்து கேட்ட ஒரு வியப்பை நான் பார்க்கிறேன். இதுவே நாம் வேறு தலைப்புகளிலே வேறு இலக்கியம் பேசுகிற போது அந்த மாதிரி அப்படி நேர்மறை இல்லை என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கண்ணதாசன் எப்படி அந்த காதல் பாட்டுக்களை எல்லாம் ரசித்து பாடியிருக்கிறார். அவர்கள் அறிமுகப்படுத்துகிற போதே சொன்னார்கள், இலக்கியத்தை தழுவிய பாடல்களாக அவை இருந்தது என்று. அதனால் தான் இன்னும் கூட ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த சூப்பர் சிங்கராக இருந்தாலும் சரி, அல்லது பல அந்த தொலைக்காட்சிகளிலே காணப்படுகிற பாடல்களாக இருந்தாலும் சரி, நேற்று புத்தீசர் போல எத்தனையோ பாடல்கள் வந்தாலும் அவை மறைந்து விடுகிறது. ஆனால் கவியரசருடைய பாடல்கள் மறைவதில்லை. உதாரணத்துக்கு நான் 1-2 சொல்லலாம் என்று கருதுகிறேன். அவர் எப்படி இலக்கியத்தை பின்பற்றினார் என்பதற்கு சான்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடே. இது கம்பன் நமக்கு காட்டுகிற பாதை. ராமன் சீதையிடத்திலே சொல்லுகிற பொழுது, இந்த இப்பிறவிக்கு நான் 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று சொல்லுவார். கவியரசர் வசந்த மாளிகை என்ற படத்திலே சிவாஜி அவர்களை பாட வைக்கிறார். உன்னையெல்லாம் வேறொரு பெண்ணை உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அந்த அது என்ன அழகு பாருங்க. உன்னையெல்லாம் வேறொரு பெண்ணை உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உடனே கதாநாயகி பாடுறா, வாணிஸ்ரீ அவர்கள் பாடுகிறார்கள், பொடா பொடா மடையா, உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் என்று சொல்லுகிறாயே, உன் உள்ளம் இருப்பதை என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். இது ஒரு திரைப்படத்திலே வந்த பாடல் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது மாதிரி தான் பிச்சைக்கும் ஏழை பிறவிக்கும் நீயே என் கணவர், நான் தான் உன்னுடைய நெஞ்சு நேர்பவன் என்று இன்னும் 7 பிறவி எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு மழையை கணவனா கிடைக்க மாட்டான், அதனால நீ தான் எனக்கு கணவன் என்று பாடுகிற ஒரு மரபை நாம் பழைய தமிழ் இலக்கியங்களிலே பார்ப்போம். ஆனால் இங்கே ஒரு பாடலிலே இவன் என்ன சொல்லுவார்? இங்கே என் காலமெல்லாம் முடிந்து விட்டாலும், ஓர் இரவிலே முழுவதை நாம் அடைந்து விட்டாலும், மங்கை உன்னை தொட்டவுடன் மடிந்து விட்டாலும், மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். என்ன அழகு பாருங்க. ஒரு பெண் மட்டும்தான் அப்படி பாடுவார். அப்படி பெண் மட்டும் பாடுகிற ஒரு பாடலை, இங்கே என் காலமெல்லாம் முடிந்து விட்டாலும், ஓர் இரவிலே முழுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உன்னை தொட்டவுடன் மடிந்து விட்டாலும், மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் என்று ஒரு ஆணை பாட வைக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு பார்த்தால் எங்கே பார்த்தாலும் விவாகரத்து, எங்கே பார்த்தாலும் குடும்பத்திலே குழப்பங்கள்.
என்ன காரணம்? புரிதல் உணர்வு இல்லை. ஆனால் அதை ஒரு பாட்டில் போலீஸ்காரன் மகள் அதில் வந்த பாடல்கள் எல்லாம் அற்புதமான பாடல்கள். கவியரசன் எந்த பாடலை பாடினாலும் அற்புதம் இல்லை. அதில் ஒரு அருமையான பாடல், உன்னை நீ அறிவாய் என்னை நான் அறிவேன் நம்மை நாம் அறிவோம் பின்பு வேறு யார் அறிவார். அந்த பாடல் ரொம்ப பேருக்கு நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன். பொன்னென்பேன் பூவை சிறு பூ என்பேன் காணும் கண் என்பேன் வேறு என்னென்பேன். அந்த வார்த்தையை பாருங்க, காணும் கண் என்பேன். அது அவ உடனே காணும் கண்ணானால் பார்வை நீ என்பேன். இப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு முறையை பார்க்கிறோம் கவிஞர்களே. சரி, காதல் தோல்வி. காதல் தோல்வி எத்தனை பேருக்கு வாழ்க்கையிலே ஏற்படுகிறது? அப்படி காதலில் ஏமாற்றப்படுபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்படி ஏமாற்றப்படுகிறவர்களை பற்றியெல்லாம் ஏமாறுகிறவர்கள் பாடுகிற ஒரு பாட்டு, எல்லாருக்கும் நினைவு வருகிற பாட்டு, போலீஸ்காரன் மகளிலே வருகிற ஒரு பாட்டு. கண்ணிலே நீரெதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு வஞ்சகரை மறப்பதற்கு, கையிலே வளைவதற்கு காதலியை அணைப்பதற்கு, ஆசை என்ற சொல்லதற்கு அன்றாடம் சாவதற்கு, அப்ப காலிலே நடையதற்கு காதலித்து பிரிவதற்கு. காதல்ல காதல் காதல் என்ற பழல்ல எத்தனை பேர் ஏமாற்றப்படுகிறார்கள். காலிலே நடையதற்கு காதலித்து பிரிவதற்கு, பூவிலே தேனதற்கு வண்டு வந்து அமர்வதற்கு, வண்டுக்கு சிறையதற்கு உண்டு விட்டு பறப்பதற்கு. இது ஒரு காதல் தோல்வியை பற்றி சிந்திக்கிற போது பாடுகிற ஒரு பாடலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நினைக்க தெரிந்த மகனே உனக்கு மறக்க தெரியாதா? மறக்க தெரிந்த பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? இது இன்னைக்கு 70 வயசு இன்னைக்கு இருக்கிறவங்களும் பாடலாம், அல்லது 20 வயசுல இருக்கிறவங்களும் இன்னைக்கு பாடலாம். அது மாதிரி ஒரு காதல் தோல்வியிலே துவண்டுகிற கிடக்கிற பொழுது அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த நினைக்க தெரிந்த மனமே என்ற ஒரு பாடல் நம் நினைவை விட்டு அகலாத ஒரு பாடலாக இருக்கிறது. எவ்வளவு நாகரிகமாக கணவனும் மனைவியும் குழந்தை பெறுவதை பற்றியும் எல்லா செய்திகளையும் எவ்வளவு நாகரிகமாக கவிஞர் சொல்லுவார் என்று சொன்னால், ஒருவரின் துடிப்பிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பிலே விளைவது மழலையடா என்று சொல்லுவார். கவிஞர் எங்கே நிற்கிறார் பாருங்கள். காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நீ பரிசு தந்தால் தொட்டிலின் மேலே. இங்கேயும் கட்டில் வருகிறது, இங்கேயும் தொட்டில் வருகிறது. ஆனால் அது எப்படி வருகிறது என்பதிலேதான் நாம் இங்கே வித்தியாசத்தை பார்க்கிறோம். அந்த காலத்தில் நாங்கள் அந்த பாட்டையே கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வர்ற பாடல்களையெல்லாம் பார்க்கிற போது அதுவே பரவாயில்ல மாதிரி இருக்கு. முற்காலங்களில் சொல்லுவாங்க, கட்டப்பொம்மன் பேரா கிட்ட வந்து நேரா கட்டிக்கொண்டு ஜோரான்னு ஒரு பாட்டு வரும். அதையே நாங்கள் ரொம்ப வேடிக்கையாக இப்படி எழுதுகிறார்களே என்போம். ஏன்னா மாதம் ஆடான பொண்ணு மாமன் எனக்கு தாங்க, அப்போ பங்குனி மாதம் ஆனாலும் பங்காளி அவளுக்கு தான். ஆனால் அந்த மாதிரிலாம் எழுதினாங்க. இப்போ என்னன்னு கேட்டாங்கன்னா, ஐயும் இந்த கொலைவெறியா. ஆனால் விமர்சிக்கவே பயமாக இருக்குது. நம்ம ஏதாவது விமர்சனம் பண்ணால் நமக்கு கொலைவெறியோட யாராவது வந்துடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. அதில் வந்து பாருங்கன்னா, கண்ணும் ஐயும் சைடா ஐயும் சைடு இதெல்லாம் நான் என் பேட்டிக்கிட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டேங்க. ஃபோனில் நினைக்கிட்டு இந்தியாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் மனசில் நிற்கல, அது மனசில் நிற்க மாட்டேங்குது. ஐயும் மீட் பண்ணாங்க. கண்ணும் பேசியது முன்னாலன்றோ, காதற்கதை கூறியது முன்னாலன்றோ என்றெல்லாம் வந்த காலங்கள் உண்டு. பெண்மனத்தில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவோ என்று பாடிய பாடல் உண்டு. பாரதிதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு நாடகத்தை. ஏன்னா நான் பாரதிதாசனுக்கு போனால் கண்ணதாசனுக்கு வர முடியாது, அதனால நான் போகலை. ஒரு சின்ன அந்த கண்ணு வந்து எப்படி சந்திக்கிறதுங்கிறத, கூடத்திலே பாடத்திலே கூடி கிடந்த ஆணழகை ஓடை குளி மலர் பார்வையினால் உண்ணத் தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி அதில் பட்டு தெரிந்தது மாறும் விழி
இதுக்கெல்லாம் நான் பொருள் சொல்லணும்னா 45 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் மைக்கை கொடுத்தா வாங்க முடியாது, பக்கத்தில் வந்து நில்லுங்க நிற்காதுன்னு சொல்லிடுறேன். அதனால ராஜி பக்கத்தில் வந்து நின்றுவாங்க. ஆக இப்படி எப்படி எப்படியோ நம்ம ரசிக்க வேண்டிய நம்ம வந்து நம்மளை வந்து கவரக்கூடிய பாடல்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஐயும் சைடிலிருந்து என்னென்னமோ பாடல்கள் வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம். அழகை எப்படி வர்ணிக்கிறார்கள் என்ன தக்காளி தக்காளி பழமே பப்பாளி பழமே. அதோடு மட்டுமல்ல என்ன பட்டிக்காட்டு போட்டு குழம்பு பம்பாயி பூரிக்கிழங்கு மயிலாப்பூர் வத்தப்பாடுங்கிறாங்க. சரியான சாப்பாட்டு ராமர். ஆனா அவர் எழுதினாரு காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, பாடல்களிலே அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி. இப்படி உலகத்தில் இருக்க உயர்ந்த பொருட்கள் என்ன இருக்கோ அந்த உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் கூட்டியாந்து அந்த மாதிரியான ஒரு பெண் என்று ஒரு பெண்ணை பற்றி அவர் சொன்னார். அதை வந்து அந்த பாடல் இன்னைக்கு கேட்டால் கூட நமக்கு அவ்வளவு உடலெல்லாம் நமக்கு புல்லரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்கள் சிறப்பான பாடல்களாக இருப்பதை பார்க்கிறோம். இப்போ எங்கே பார்த்தாலும் நாங்கள் வந்து கண்ணதாசனுடைய பட்டிமன்றங்களை தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். தத்துவமா காதலா அனுபவமா என்றெல்லாம் நடத்துகிறோம். ஆனால் அவருடைய பாடல்களிலேயே பட்டிமன்றம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், கதையை சொல்லிவிட்டால் போதுமா, கதையை சொல்லி விட்டுட்டு அந்த கதையை எழுதுறதுக்கு கதை வசனம் தயாரிப்பாளர் டைரக்டர் அவங்களாம் வருஷக்கணக்காக எடுத்துக்குவாங்களாம். 3 நிமிஷத்தில் அந்த பாடல் உருவாக்கி விடலாம். அப்படி பட்டிமன்றம் நடத்துகிற பாடல்கள் நிறைய உண்டு என்றாலும் ஒரு பாடல் என்னென்ன வந்து ஒரு பாடல் சாரதா படத்தில் SSR விஜயகுமார் அவர்களும் பாடுகிற அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். ஒருத்தி ஒருவனை இணைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன, ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன. கண்ணதாசன் இருக்கிறார் பாருங்க, அவர் எப்பவுமே ரொம்ப கவனமா வார்த்தைகளை சொல்லுவார். ஒருத்தி ஒருவனையும் ஏன் போடணும், ஏன் ஒருவன் ஒருத்தியையும் வந்து போடலாம்ல, அந்த வார்த்தை போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்னன்னு ஏன் எழுதினார்னா, ஒருத்தி தான் ஒருவனை நினைப்பான், ஒருவன் ஒருத்தியை நினைக்க மாட்டான். ஒருத்தி ஒருவரை நினைத்து விட்டார். அவர் சொல்லுவாருங்க, வளமான கிண்ணமும் வசமான பெண்மையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராது என்னிடம் வாராது மரண பயவே. அவர் பாடுவார், ஒரு கையில் மதுவும் மறு கையில் மங்கையும் சேர்ந்திருக்கும் வேலை என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லை எனில் ஏன் வாழ்ந்தால் என்று இறைவன் என்னை கேட்பார். எப்படி பாருங்க, ஒரு கையில் மங்கையும் மறு கையில் மதுவும் சேர்ந்திருக்கும் வேலை ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லை எனில் ஏன் வாழ்ந்தால் என்று இறைவன் என்னை கேட்பார். ஆனால் பின்னால் அவரே எழுதினார், புத்தம் என்று மோகம் என்றும் சத்தமிட்டு ரத்தம் கட்டி போனது ஒரு காலம், ரத்தம் எல்லாம் போன பின்பு ஞானம் என்று எழுதினார். ஏன்னா அவரால் இப்படியும் எழுத முடிந்தது அப்படியும் எழுத முடிந்தது. இந்த சாரதாவில் ஒரு பாட்டு, அந்த பாட்டு பாருங்க, இந்த அதுல இவர் சொல்லுவார், இரவும் பகலும் உன் உருவம் இங்கும் அங்கும் உன் உருவம். உடனே அவர் சொல்லுவார், சாப்பாடு அந்த பாட்டை, அடக்கம் என்பது பெண் உருவம், அதை அடைந்தால் மறையும் என் உருவம், மறைக்க முயன்றேன் முடியவில்லை, மறக்க முயன்றேன் நடக்கவில்லை, உன்னை நெருங்கும் நிலையில் நான் இல்லை, நினைக்கும் தகுதியும் எனக்கில்லை, கேட்டது கிடைக்கவில்லை, கேலி செய்தால் மனம் பொறுக்கவில்லை, வாதம் செய்வது என் கடமை, அதில் வழியை காண்பது உன் திறமை, வழியை காண்பது உன் திறமை, கண்டே கண்டது நல்ல வழி, காதலன் பின்னே செல்லும் வழி, பலமுறை நீயும் யாசிக்கிறாய், நீ சொன்னதை நானும் யோசிக்கிறேன். ஒரு திரைப்படத்தை அப்படியே அந்த கதையோடு போகிற ஒரு பாடல். இந்த பாடல் பாடல்கள் எவ்வளோ அழகான ஒரு பாடல். அது மாதிரி அவருடைய பாடல்கள் எல்லாம் நாங்கள் தமிழகத்தில் இருக்கும்போது அவருடைய அனுபவமாக அவருடைய
பக்தியா, அவருடைய தத்துவமா, அவருடைய காதலா, எந்த பாடல் சிறந்தது என்று போடுவோம். பாதிக்கு மேல அனுபவங்கள் தாங்க. அதாவது பி சரோஜா தேவி அவர்கள் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன், நான் போய் அமெரிக்காவில் போய் அங்கே குடியேற போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறாங்க. வழக்கம் போல அதுக்கப்புறம் பின்னால் வருகிறாரு. அவர்கள் நடிக்கிறார்கள். அப்ப ஒரு பாட்டு, ஒரு படத்துக்கு வருகிற பாட்டு, அந்த பாட்டிலே இவர் எழுதுகிறார், என்னடி ரோஜா ஏனடி சிரிப்பு எதனை கண்டாயோ போலவன் மீண்டும் வந்து விட்டேன் என்று புன்னகை போட்டார். அது வந்ததை பற்றி அந்த படத்துல உடனே அந்த பாடம் வருகிறது. அவர் கிண்டலும் கேள்வியுமா எல்லாமே பதில் சொல்றாருங்க. ஒருத்தர் கேட்கிறான், என் மனைவிக்கும் எனக்கும் ஒத்தே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். அவர் நடத்திய ஒரு பத்திரிகையிலே எழுதப்பட்ட கேள்வி என்ற கேள்வி. அவர் உடனே சொல்லுகிறார், கட்டையிலே தாலியினை கழுத்தறிந்து கட்டாமல் கட்டையிலே போகும் வரை கதறுவதால் என்ன பயன்? இதுதான் அவரோட பதில். என் மனைவியோட எனக்கு சரியில்லையே என்ன பண்றதுன்னு கேட்டா இதுதான் பதில். இன்னொருத்தர் கேட்கிறார், ஒரு நடிகைக்கும் அவர் கணவருக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு இவர் பதில் எழுதுகிறாரு, புலிமார்க்கு சீயக்காய்க்கும் புலிக்கும் என்ன சம்பந்தமோ அந்த சம்பந்தம் நடிகைக்கும் நடிகை கணவருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு துணிச்சல் பாருங்க, எதை வேணாலும். அது மாதிரி அவர் சம்பந்தப்பட்ட பல செய்திகள் கூட நகைச்சுவையாக பல செய்திகள் இருக்கும். ஒரு முறை அவர் எலெக்ஷன்ல நிற்கணுங்கிறாரு. கலைஞர் அவர்களுடைய கட்சியில் இருந்த நேரம், அப்ப எலெக்ஷன்ல நிற்கிறப்போ எந்த தொகுதி கேட்கிறார் என்று கலைஞர் அவர்கள் கேட்கிறார்கள். இவர் உடனே சொல்றார், எனக்கு பாண்டிச்சேரி கொடுங்கள் என்று சொல்கிறார். உடனே கலைஞர் சொல்கிறார், பாண்டிச்சேரியிலே போனால் எல்லாம் நிற்க முடியாது, எலெக்ஷனுக்கு நிற்பான்னு சொல்றார். அதே மாதிரி ஆனால் இப்படியெல்லாம் பேசினாலும் கூட தடுமாறும் கோடையிலும் கவிபாடும் மேதையவர் என்று சௌந்தரா கைலாசம் அவர்கள் அவரை பற்றி பாடினார். தடுமாறுகிற போதையாக இருந்தாலும் கூட அவர் கவிபாடுகிற மேதையாக திகழ்ந்தார். முதல்லையே நான் சொன்னேன், வாலி அவர்கள் சொன்னார்கள், திரையரங்குகளை எல்லாம் நீ பாடல் ஸ்தலமாக மாற்றிவிட்டாய் என்று சொன்னார்கள். ஒரு பாட்டு, ஒரு உதாரணத்துக்கு, ஒன்றானவன் உருவி இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய ஐந்தானவன், இன்பச் சுவைகளில் ஆறானவன், இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன், நீரானவன், நெருப்பானவன், காற்றானவன், ஒளியானவன், அன்பின் வடிவானவன். அந்த பாட்டை அப்படியே நீண்டு கொண்டு போகும். அந்த பாட்டை இவர் எழுதி அதை கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் பாடிய பிறகு கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் கண்களிலே நீர் மல்க கவியரசர் கண்ணதாசனுடைய கைகளை பிடித்து கொண்டு சொன்னாரா, கண்ணதாசா, இந்த சரஸ்வதி வேறு எங்கும் குடியிருக்கவில்லை, எந்த கோயிலும் குடியிருக்கவில்லை, உன்னுடைய கைகளிலே தான் குடியிருக்கிறார், சரஸ்வதி உன்னுடைய விரல்களுக்கு இடையிலே தான் குடியிருக்கிறார் என்று சொன்னார். அது மாதிரி அவர் பக்தி பாடல்களை எழுதுகிற பொழுதும் சரி, அல்லது வேறு காதல் பாடல்களை எழுதுகிற போதும் சரி, தத்துவ பாடல்களை எழுதுகிற போதும் சரி, அந்த இலக்கியத்தை அப்படியே கொண்டு ஒரு மிட்டாய் வடில சாக்லேட் வடில கொடுத்தவர் அவர். ஒரு இலக்கியத்தை எப்படி எடுத்தாண்டார் என்று சொல்வதற்கு சில சான்றுகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப அழகா உங்களுக்கு தெரியலார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே மெத்திய மாதரும் வீதி மட்டே கைத்தலம் மேல் வைத்து அவும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடர்வன இருந்தே பாவம் புண்ணியமே. இது பட்டினக்கடிகளோட பாட்டு. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப தமிழகத்திலேயே ரொம்ப பேராசிரியர்கள், இப்போ உங்க பிள்ளைங்கள்லாம் நிறைய தமிழ் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்கள்லாம் நிறைய தமிழ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய பேராசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா வெற்றியையும் போனாரையும் தான் படிச்சுட்டு பாடுறாங்க. அவங்களுக்கே பட்டினக்கடிகளை பாட்டு தெரியறது கிடையாது. ஆனா இந்த அத்தகம் வாழும் அகத்துமட்டேங்கிற பட்டினக்கடிகள் பாட்டு அவர் என்ன சொன்னாரு? வீடு வரை உணவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று கேட்டார். அதை அப்படியே எளிமையாக மாற்றி கொடுத்தார். யான் நோக்கும் தான் இடம் நோக்கி, நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இது திருக்குறள், எல்லாருக்கும் தெரியும் அந்த திருக்குறள். ஆனா உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே,
விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன, நிலவென்ன குறைந்தா போகும் என்பது வள்ளுவரிடத்திலே இருந்து அவர் பெற்றுக்கொண்ட ஒரு. இது மாதிரி நிறைய நீங்கள் சொல்லலாம். செம்புல பெயர்நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்ததுவே, யாரும் நீயாகிறே எந்தையும் உண்டையும் எங்குடைய கேள்வி. அந்த பாட்டில் வர்ற பாட்டு, நேற்று முதல் நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ ஏதோ நான் ஏதோ. இலக்கியங்களை எல்லாம் எப்படி கொண்டு வராங்க. சரி, பெண்ணை வர்ணிக்கிறப்ப இந்த செந்தமிழ் தேன்மொழியார் அப்போ அவர் விஸ்வநாதன் சொல்லிட்டாராம், இந்த மெட்டுக்கு பாட்டு அம்மி கொடுக்குற வேலையெல்லாம் வேண்டாம், இது என்னோட சொந்த படம், 10 பாட்டு நான் பாட்டு எழுதுவேன், நீ மெட்டு போடுற, மெட்டுக்கு பாட்டு இல்லைது. அதில் டிஆர் மகாலிங்கம் போடல எல்லா பாட்டுமே அவ்வளவு வெற்றி பெற்ற பாடல்கள், இன்னும் ஒலித்து கொண்டிருக்கிற பாடல்கள். ஆனால் அதை நீங்கள் திரைப்பட பாடல்களாக மட்டுமே பார்க்க முடியாது. செந்தமிழ் தேன்மொழியார் அவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகு, கண்களில் நீளம் படைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ. என்ன இந்த பாட்டு எனக்கு தெரியாதாமா, இதை சொல்கிறதுக்காக மிக்சியிலேருந்து ஒரு விளையாட்டுக்கு வர பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆண் வந்து அங்கேயே சாப்பிடலாம் பார்த்துட்டு எனக்கு தெரியுது. ஆனால் இது ஒரு டைம் இருக்குது. கண்களில் நீளம் படைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ. நாங்களாம் என்ன சொல்லுவோம், நம்ம கடல் மாதிரி இந்த கண்ணு நீளமாக இருக்கு அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். கடல் மாதிரி நீளமாக இருக்கு, மேகம் மாதிரி கருப்பா இருக்கு கூந்தல் அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா கவிஞர் என்ன சொல்றாரு, கடல் ஏன் தெரியுமா நீளமா போச்சு, கண்களில் நீளம் படைத்தவள் அதை கொண்டு போய் இந்த பெண் அவள் கண்ணிலே இருக்கிற நீளத்தை கொண்டு போய் கடலிலே கரைத்து விட்டால், இந்த கண்களிலே இருக்கிற நீளம் கடலிலே கரைக்கப்பட்ட காரணத்தினாலே கடல் நீளமாகி விட்டது. என்னங்க கையை தட மாட்டீங்களா? நகைச்சுவோடு என்னால் பேச முடியல. ஆனால் இந்த கவிஞருடைய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுனால தான் நான் நகைச்சுவை கலவாமல் நான் போயிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அது தவறாக இருந்தால் நான் மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அந்த மாதிரி அப்படிதானா? ஏன்னா நீங்கள் நகைச்சுவையோடவே பேசுங்க. ரொம்ப கலைஞரை பற்றி ரொம்ப கவிஞரை பற்றி நிறைய சொல்லி எங்களை ராவணீங்களா? இது நிறைய செய்திகள் உண்டு. ஒரு தத்துவத்தை அவர் சொல்லுகிற போது கூட ஒரு தத்துவத்தை எவ்வளவு அழகா சொல்லுவார் தெரியுமா? இந்த பாட்டு பொதுவாக எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாட்டு. இது தனி பாடலே வருகிற ஒரு பாட்டு. அவர் அப்பப்போ கோபமா இறைவனிடத்துல பேசுவார். நீங்க நிறைய பாட்டு சினிமாவில் பாடிருக்கீங்க. இறைவன் மனிதனாக பிறக்க வேண்டும், காதலுக்கு ஏழையில் வாட வேண்டும், படுவான் பட்டிடுவான் பட்டதை போதும் என்றால் பாதியை படைப்பதையே நிறுத்தி வைப்பார். எல்லாம் நீங்க திரைப்படத்தில் வந்து கேட்டிருக்கீங்க. ஆனால் கவிஞர் இறைவனிடத்துல ஒரு பேசுறாரு, பிறப்பு என்பது யாதனை கேட்டு. இறைவனிடத்துல அப்பப்போ அவர் பேசுவாரு. அப்படி பேசுகிற போது பிறப்பு என்பது யாதனை கேட்டு பிறந்து பார்க்க இறைவன் பணித்தார். கல்வி என்பது யாதனை கேட்டு கற்றுப்பார் என இறைவன் படித்தார். அறிவு என்பது யாதனை கேட்டு அறிந்து பார் என இறைவன் பணித்தார். பிள்ளை என்பது யாதனை கேட்டு பெற்றுப்பார் என இறைவன் பணித்தார். மனையாள் சுகம் என்பது யாதனை கேட்டு மணந்து பார் என இறைவன் பணித்தார். வறுமை என்பது யாதனை கேட்டு வாடிப்பார் என இறைவன் பணித்தார். அறிவு என்பது யாதனை கேட்டு அறிந்து பார் என இறைவன் பணித்தார். இப்படி கேட்டுக்கிட்டே வராரு. கேட்டுக்கிட்டப்ப கடைசியாக கேள்வி கேட்கிறாரு, இறப்பு என்பது யாதனை கேட்டு இறந்து பார் என இறைவன் பணித்தார். இவர் உடனே கோபம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் இப்படியே சொல்றாருன்னு, அனுபவித்து அறிவதே வாழ்க்கை எண்ணில் ஆண்டவனே பின் நீ ஏன் என்றேன். ஆண்டவன் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றார். ஆண்டவன் சற்றே அருகே வந்து
அவருடைய அனுபவங்களாக இருக்கும். அவருடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும், அவருடைய பாடல்களைப் போல இருக்கும். எல்லாமே அவரோட அனுபவம் தாங்க. ஒரு உதாரணங்கள் சொல்லணும்னு சொன்னால், ஒரு படம், அதுக்கு என்னென்னா, அது டைரக்டர் ராமண்ணாவோட படம் வெளியிடத்தில் பெண் என்று நான் நினைக்கிறேன். அந்த படத்திற்கு ஒரு பாட்டு எழுதணும். எப்போவுமே விஸ்வநாதன் அவர்கள் முன்னாடி போயிடுவார், இவர் கவிஞர் பின்னால் தான் போவார். அன்றைக்கு அவசரமாக பாடல் வேண்டும் என்று சொல்லி கவிஞர் வந்து முன்னால் போயிட்டார். முன்னால் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. விஸ்வநாதனுக்கு ஃபோன் போடுறாங்க, எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஃபோன் போடுறாங்க. உதவியாளர் ரெக்கார்டிங்லாம் முடிச்சுட்டு அவர் இப்போ தாங்க வந்து தூங்குறாரு, நாங்கள் அவரை எழுப்ப முடியாது, அதனால அவர் எழுந்திரிச்சப்பறம் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஒரு பாடல் வேண்டும் என்று சொன்னால், கவியரசரை பொறுத்தவரையில் ஒரு 2 நிமிஷம் இந்த கதையை சொன்னாலே போதும், ஒரு பாடல் அருவியாக கொட்டும் அவருக்கு. ஆனால் அப்படிப்பட்டவர்களில் இவர் சிச்சுவேஷனை சொல்லி பாடல் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோங்கிறத டைரக்டர் சொல்லிட்டார். சொன்ன பிறகு இவர் சரி நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு. உடனே விஸ்வநாதன் அவர்கள் வரவில்லை. மறுபடியும் தொலைபேசி ஒழிக்கிறது. உதவியாளர் நான் எழுப்ப மாட்டேன், தூங்குறேன்னு சொல்லிட்டாரு, தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. திருப்பியே டைரக்டர் வருவார். இந்த பாட்டு ரொம்ப நல்லா அமையலைங்க, மறுபடியும் சிச்சுவேஷன் சொல்கிறாரு, மறுபடியும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. இவர் தலையாட்டுறாரு. கவிஞருக்கு ஒரு முறை சொன்னாலே பிடிக்காது, ஏதோ ஒரு முறை சாதாரணமாக சொன்னாலே உள்வாங்கிட்டாரு. அவர்கிட்ட போய் 2வது முறை சொல்லியாரு. மறுபடியும் தொலைபேசி, மறுபடியும் உதவியாளர் எடுக்கவில்லை. மறுபடியும் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் என்ற பதில். கவியரசர் அமர்ந்திருக்கிறார், நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. இவர் 3வது முறையும் இப்படியே 5வது முறையும் சிச்சுவேஷனை சொல்ல ஆரம்பித்தார். யார் டைரக்டர் வந்து 5வது முறையும் கதை என்ன, இந்த பாடம் எப்படி எழுத வேண்டும் என்று கவியரசகத்திலே சொல்லுகிறார். சொன்ன உடனே கவியரசர் என்ன பண்ணுறாரு, நான் பல்லவி எழுதி வச்சுட்டு போகிறேன், தம்பி வந்த பிறகு விஸ்வநாதன் வந்து அவர் தம்பி என்று தான் அழைப்பது வழக்கமாக. தம்பி வந்த பிறகு அவரை நீங்கள் வந்து அது டியூன் போட சொல்லுங்கள், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் வந்து வெளியே வருகிறார், விஸ்வநாதன் அவர்கள் உள்ளே வருகிறார். என்னங்க நீங்கள் இப்படி புறப்பட்டீங்களே? இல்லை இல்லை, நான் வந்து சரியாக தான் எழுதியிருக்கிறேன், நீ போய் அந்த பல்லவியை பாரு, பாட்டை பாருன்னு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே வெளியே போனாராம். அந்த பாட்டு வேறு ஒன்றும் இல்லை, அவனுக்கெல்லாம் தூங்கி விட்டான் அகப்பட்டவன் யாரும், அவனுக்கெல்லாம் தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்ல. அதே மாதிரி தான் சிங்கப்பூரில் மே மாதம் அது ஒரு பெரிய உலக சுற்றுலா, அதுக்குள்ளே அந்த பாட்டு வரணும், அந்த பாட்டு வரணும், அந்த பாட்டு வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவன்தான் நடிகர் என்று நினைக்கிறேன். இந்த நடமாடும் தலைவர் நம்பி அதில் பார்த்தீங்கன்னா 27 மே 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 வந்து அது மாதிரி ஒரு பாடலை அவர் எழுதி கொடுத்தார் என்று சொல்லுவாங்க. எல்லாமே இப்போ நீங்கள் வந்து காமராஜர் இருக்கிறாரு, அவர் இப்போ நமக்கு இப்போ இந்தியாவில் வந்து 15ஆம் தேதி ஆகிவிட்டார். காமராஜர், தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் வந்து தமிழக மக்கள் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கவியரசருக்கு காமராஜர் வந்து மிகவும் மிகவும் பிடிக்கும். அவர் பல பாடல்கள் அவரை பற்றி எழுதியிருக்கிறார். பொன்னாடா, பொருள்நாடா, போகம் நாடா, எதையும் நாடா, நாட்டின் நலன் ஒன்றையே நாடுவார் நாடா என்று அவரை பற்றி அந்த மாதிரி வரும்பொழுது கவியரசத்திலே காமராஜர் வந்து அதிகமான அன்பு கொண்டார். ஒரு கூட்டம் வேலூரில், அந்த கூட்டத்துக்கு வந்து கவியரசரும் ஜெயகாந்தன் அவர்களும் செல்ல வேண்டும். பழக்கம் போல இவர்கள் தாமதமாக போகிறார்கள். காமராஜர் அவர்கள் நேரத்தை கடைபிடிப்பவர். அதனால எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமதமாக வந்தவர்களை பேச அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார். மக்கள் கூட்டம் ஏமாற்றமடைகிறது. ஏன்னா கண்ணதாசன் பேசுகிறார் என்றால் அதுக்கு ஒரு கூட்டம் வந்து கூடும். அவரு திமுக கழகத்திலிருந்து காங்கிரஸுக்கு மாறின பிறகு பீச்சில் வந்து ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்க. எங்கே பார்த்தாலும் வண்ண விளக்குகள், அந்த கம்பங்கள், அந்த விளக்குகளுக்கான கம்பங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த மெரினா கடற்கரையில் நிறுவப்பட்டிருந்தான். அப்போ வந்து கவிஞர் என்ன சொன்னாரான்னா, எனக்கு மக்களை பார்த்து தான் பேசி பழக்கம், கம்பங்களை பார்த்து பேசி பழக்கமில்லை என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார் என்று சொல்லுவார். ஏன்னா அந்த மாதிரி அவருக்காகவே அவ்வளோ கூட்டம் கூடும். அந்த கூட்டமெல்லாம் கூடியிருந்து ஏமாற்றம் அடைந்து விட்டார். அதனால் அந்த வேலூரில் இருக்கிற தலைவர் ஒருவர், அவர் வந்து அப்போ தலைவராக இருந்தவர், காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், ஜெயகாந்தனுக்கும் கண்ணதாசனுக்கும் நகர சபை மூலமாக மறுபடியும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறார். காமராஜர் அவர்கள் அதற்கும் தடை போடுகிறார்கள்.
நீங்கள் அப்படி அவர்களை அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப காலதாமதமாக வந்ததால் அவர்கள் கட்சியிலிருந்து தள்ளி வைக்கப்படுகிறார்கள் என்று அவர் சொல்லிவிட்டார். அதனால என்னன்னு கேட்டால் காமராஜருக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் இடையிலே இடைவெளி வந்துவிட்டது. இவர் அவரோடு பேச முயல்கிறார், தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள முயல்கிறார். அப்போ அந்த தொலைபேசியிலாம் தொடர்பு கொள்கிற போதெல்லாம் உதவியாளர், ஐயா நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ சொல்லுங்கள், அதை நான் அவரிடத்திலே சொல்லுகிறேன், அவரோடு நீங்கள் பேச முடியல, இப்படியே சொல்லிட்டு இருக்காரு, பேச முடியவில்லை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பட்டணத்தின் பூதம், அந்த பட்டணத்தின் பூதத்துக்கு முருகனை பற்றி வர வேண்டிய அவசியமும் இல்லை, அல்லது சிவகாமியை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. காமராஜருடைய தாயாரின் பெயர் சிவகாமி. சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் பேச வார்த்தை இல்லடி என்று அந்த பாடலை அவர் எழுதுகிறார். ஏன்னா காமராஜர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவர் ஃபோனில் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைமை அந்த நிலைமைக்காக வருத்தப்பட்டு அந்த வருத்தத்தோடு அவர் போகிற போது பட்டணத்திலே பூதம் படத்திற்கு அவர் பாடல் எழுதுகிற போது சிவகாமியினுடைய மகனாக இருக்கிற காமராஜரை மனதிலே நினைத்துக் கொண்டு சிவகாமி மகனிடம் சேவை சொல்லடி, சேரும் நாட்பார்க்க சொல்லடி, இந்த உதவியாளர்களெல்லாம் பேசுறதுக்கு தயாரில்ல, வேறு எவரோடும் பேச வார்த்தை இல்லை என்று அந்த பாடலை அவர் எழுதினார் என்று சொல்லுவார். ஏன்னா அப்பா அதாவது பாடல் எழுதுவதற்காக போகிறார். ஒரு பாடல் எழுத வேண்டுமா, அவருக்கு உடனே அந்த சிச்சுவேஷனை சொன்ன உடனே பாடலை அருமையாக கொண்டுகிறவர். அவரை ஒரு நாள் பார்த்தால் ஒரு பாடலை அவரால் எழுதுறதுக்கு ரொம்ப நேரமாகிறது. விஸ்வநாதன் கேட்கிறார், என்ன இன்னைக்கு உன்னால் பாட்டு எழுத முடியாமல் இவ்வளவு நேரம் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க, 2 மணி நேரம் ஆகிவிட்டது, இயல்புக்கு விரோதமாக இருக்கிறது என்று கேட்டபோது சொல்லுகிறார், என்ன செய்வது, இன்றைக்கு எந்த வக்கீல் நோட்டீஸும் எனக்கு வரவில்லை, எந்த கடன்காரனும் எனக்கு செய்யவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரவில்லை, இதெல்லாம் ஏதாவது வந்தால்தானே பாட்டு எழுத முடியுங்க. அதே மாதிரி அப்போ வட்டியை செலுத்தலேன்னு ஒரு கடன்காரன் திட்டிட்டு போனாரா, திட்டின உடனே பாட்டு எழுதினார் என்று அந்த பாட்டு சொல்லுவார்கள். அவர் காதல் பாட்டுக்களை மட்டும் அப்படி பாடவில்லை. நீங்கள் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம், அது அந்த சங்கராச்சாரியார் சுவாமிகளால் வாரியார் சுவாமிகளால் எல்லாருமே பாராட்டப்பட்ட ஒரு நூல். அந்த 10 பாகமும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு நூல் அந்த அர்த்தமுள்ள இந்து மதம். இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் பல பேருக்கு இந்த செய்தி தெரிந்திருக்கும். தெரிந்திருந்தால் நீங்கள் இதை விட்டுவிடலாம், தெரியாதவர்களுக்காக நான் சொல்லுவேன். ஏன்னா கண்ணதாசன் 3 மணி நேரம் பேசுறதுங்க, 45 நிமிஷம் ராஜி எப்போ என் பக்கத்தில் நிற்பாருன்னு எனக்கு தெரியாது, நின்னாங்கன்னு நான் பேசுகிறேன். இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் அவர் எப்படி எழுதினார், ஒரு நாள் அவர் தொலைபேசியில் பேசுகிறார். அப்போ கண்ணதாசனுடைய புகழ் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலம். அப்படி கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலத்தில் இவர் பேசும்போது எதிர்ப்புமையில் இருந்து இவர் கூப்பிட வேண்டிய ஆள் இல்லை, யாராரோ பேசுகிறார்கள். பேசுகிற போது யார் என்று கேட்டால் அப்போ தினமணி ஆசிரியராக இருந்த சாபி அவர்கள் பேசுகிறார்கள். உடனே நான் சாபி பேசுகிறேன் என்ற உடனே ஐயோ ராங் நம்பர் இருக்கிறார். உடனே அவர் சொல்கிறார், இந்த ராங் நம்பர் எனக்கு ரைட் நம்பராக ஆகட்டும், நீங்கள் எங்கள் பத்திரிகைக்கு எழுத வேண்டும். ஏன்னா ஒரு ராம் கால் கண்ணதாசன் போன்றதில் சாபி பேசுகிறார். சாபி சொல்கிறார், எங்கள் தினமணிக்காக நீங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ கவியரசர் என்ன சொல்லுகிறார், சரி நான் எழுதுகிறேன். அப்போ அவர் சொல்றார், நீங்கள் ஒரு தலைப்பை யோசித்து பின்னால் சொல்லுங்கள் என்று. உடனே அந்த தொலைபேசியிலேயே அவர் சொல்லுகிறார், நான் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று நான் எழுதுகிறேன் என்று சொன்னார். அது அர்த்தமுள்ள இந்து மதம் தொடராக வந்தது. இந்த தலைப்புகள் கூட அவர் அப்படி உடனடியாக கொடுத்து உடனடியாக எழுதப்பட்ட நூல்தான் இன்றைக்கும் கூட பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இயேசு காவியம் சிகாகோ நகரிலே மரணப்படுக்கையிலே அவர் இருந்த நேரத்திலே கண்ணே கலைமானே என்ற 3ஆம் நிலை பாட்டு அவருடைய கடைசி பாட்டு என்று சொன்னார். அவர் எழுதிய அந்த இயேசு காவியம் இருக்கிறதே, அந்த அச்சிலே இன்னும் அது வெளியிடப்படாத நிலையிலே தலைக்காவிரியை சார்ந்த அந்த பாதிரியார் பெருமகன் அவர் மரணப்படுக்கையிலே இருக்கிற பொழுது அந்த இயேசு காவியம் அவர் எழுதியதை அவர் வாசிக்கிறார். கண்களிலே இருந்து கண்ணீர் மல்க அந்த கவியரசர் கண்ணதாசன் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், 15 நாட்கள் குற்றால அருவியிலே இருந்து கொட்டுகிற வெள்ளம் வேகமாக கொட்டுகிறதா, அல்லது பைபிளை படித்துவிட்டு எங்களுக்கே தெரியாத பொருள்களை கூட உள்ளடக்கி கொண்டு
கொண்டு இவர் கொட்டுகிற அந்த இயேசு காரியம் இருக்கிறது, அந்த அறிவு கொட்டுகிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. மதுவை மாமிசத்தை எல்லாவற்றையும் துறந்து அத்தனையும் விட்டு 15 நாட்களிலே ஆக்கி கொடுத்தார் அந்த காரியத்தை என்று சொல்லுகிற போது அவர் வெறும் திரைப்பட பாடலாசிரியர் மட்டுமல்ல, அவர் எங்கே எல்லா மதங்களுக்கும் உரிய எல்லா கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய பகவத்கீதை அவருடைய பாடியிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒன்று, மிகவும் அற்புதமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த கவியரசனுடைய காதல் பாடல்களை ஒரு பார்வை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவருடைய தத்துவ பாடல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு தத்துவமா 2 தத்துவமா, அந்த தத்துவ பாடல்கள் எப்படி வெற்றி பெற்றிருக்கின்றன என்பதற்கு உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீ ஒரு ஏற்காட்டிலிருந்து விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு பங்களா உண்டார். அந்த பங்களாவில் அவர்கள் தங்கி இருக்கிற பொழுது கவியரசர் பாட்டு பாட இவர் வெட்ட அமைக்க அவர்கள் இருவருக்கும் பக்கத்திலே ஒரு இலங்கை தமிழ் பெண்மணி அவர்கள் வாழ்ந்து வந்தவர்கள். கவியரசரும் விஸ்வநாதன் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வீட்டிலே இருந்து வந்து இவர்களை உபசரிப்பது, அந்த பாடல் உருவானதை கேட்பது, இது மாதிரி தன்னுடைய நேரத்தில் செல்வதற்கு வழக்கதான். ஒருமுறை விஸ்வநாதன் அவர்கள் போயிருக்கிறார்கள். போன போது அந்த அம்மையார் அவர்கள் பக்கத்து வீட்டு ஏற்காட்டிலே பக்கத்து வீட்டு இலங்கை பெண்மணி இருக்கிறார்களே, அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்த நேரத்திலே ராஜி தண்ணி கொண்டாந்து வச்சுட்டாங்க, எனக்கு காட்டப்படுகிற வருகிறது. அப்படி வருகிற போது அவர் சொன்னார், அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போற நேரத்தில் அவர்கள் சபா ஊர்வலத்தில் இவருடைய தத்துவ பாடல்களாக பாடிக்கொண்டே போனாங்க. அப்போ விஸ்வநாதன் அவர்கள் கேட்டாங்களா, என்னதான் நீங்க கண்ணதாசன் ரசிகர்களாக இருந்தாலும் இறப்பு வீட்டிலே பாடல்களாக என்று கேட்டபோது அந்த அம்மையாருடைய கடைசி விருப்பம், என்னுடைய சபம் போகிற போது அவருடைய தத்துவ பாடல்கள் ஒலிக்கத்தான் விடுகாட்டிற்கு என்னுடைய பிடம் போக வேண்டும் என்று சொன்னார்கள். எத்தனை தத்துவ பாடல்கள்! போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் இறையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, இரவல் கண்டவன் கேட்கின்றான், இல்லை என்றால் விடுவானா, உறவை சொல்லி அழுவதினாலே உயிரை மீண்டும் தருவானா என்று அந்த பாடல். வாழ்க்கை என்பது வியாபாரம், ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும் என்று சொல்லுகிற அந்த பாடல். பெற்றோர்களை பார்த்து குளத்துல தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டி இல்லை, பணம் இல்லை, பெற்றோர் இல்லை, சொந்தம் இல்லை என்று சொல்லி, பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சால் சொந்தம் இல்லை, சொந்தம் இல்லை என்று சொந்தத்தை பற்றி சுட்டிக்காட்டியவர். தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர் என்று 2 வழியிலே பிள்ளைகளை பற்றி சொல்கிறவர். எத்தனை தத்துவ பாடல்கள்! உயர்ந்த நிலையில் வாழும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலையில் கொஞ்சம் தாழ்ந்து விட்டால் நிழல்கள் கூட மிதிக்கும் என்று சொல்லி, தாசில்தாருக்கு 4 செட்டா கேட்கறதுக்கு 10 பேர் வந்து நிற்பாங்க. ஆனால் தாசில்தார் செத்து போயிட்டா ஒட்ட கூட வர, அதுதான் தலைவர் சொல்லி அந்த எந்த தத்துவத்தை தாராட்டு பாடல் மனமிருந்த ஒரு நாளில் தேனாகலாம், அந்த மாதிரி எத்தனை பாட்டு தாராட்டு பாடுவது. சிங்காரம் முன்னனை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா என்றும் ஏன் இருந்தாய் மகனே, அது ஒரு நகைச்சுவை. கலைவாணன் அவருக்கு ஒரு பையன், என்னை பற்றி நீ ஒரு பாட்டு பாடலையா பாட்டு கேட்டாரா, உன்னை பற்றி தாப்பா பாடுனேன், ஏன் இருந்தாய் மகனே, ஏன் இருந்தாயோ செல்வ மகனே என்று சொன்னாராம். 8 பிள்ளை பெற்றால் கூட லாபமாகலாம், 8வது பிள்ளை கூட மேலையாகலாம் என்று சொன்னார். இவர் 8வது பிள்ளை, அந்த மேலை நம் தமிழகத்துக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லி, இன்னொரு அவருக்கு கண்ணதாசன் பேர் எப்படி இருந்ததுன்னா அவரோட இயற்பெயர் விஜயாதாங்க. இதை மட்டும் ஏன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னால்தான் நான் வந்து அடையாளம் காட்ட சொல்லியிருக்கேன். அதனால இன்னும் 1 நிமிஷம் நான் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். அவருக்கு கண்ணதாசன் யாருமே பேர் வைக்கல. அவர் 16 வயசுலேயே வீட்டை விட்டு சினிமாவுக்கு பாட்டு எழுதிட்டு எல்லாரையும் போல ஓடியாந்துட்டாரு. அதுக்கப்புறம் கையில் காசு இல்லை. ஒருத்தர் போய் பார்க்குறாரு, அவருக்கு போய் வேலை கேட்குறாரு. என் சகையை வந்து பத்திரிக்கை நடத்துகிறாரு, திருப்பதிக்கு பக்கத்தில் நீ போய் அவரை போய் பாருங்க. அவர் பத்திரிக்கை ஆசிரியர். அவரை போய் இதுவரை நீ எழுதியிருக்கியான்னு கேட்குறாரு. இவர் நான் எழுதியிருக்கேன்னு. என்ன பேரில் நீ இதுவரை எழுதியிருக்கியான்னு கேட்குறாரு. அவர் எழுதவே இல்லை. எழுதியிருந்தாலும் என்ன பேரில் எழுதியிருக்கேன்னு சொல்ல முடியாது. அவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. பாரதிதாசன், வாணிதாசன், அந்த மாதிரி எல்லாம் தாசன் புரட்சி தாசன் எல்லாம் பேர் வச்சுக்கிட்ட காலம். அதனால இவர் பார்த்தாரு. இவர் ஒரு தாய்க்கு பிறகு இன்னொரு தாய் வீட்டுக்கு போனார். வளர்வதற்கான அடாப்ஷன் போனார்.
கண்ணன் மாதிரி 8வது குழந்தை. அதையெல்லாம் நினச்சிட்டு என்னமோ திடீர்னு அவர் சொன்னார், என்ன பேரில் எழுதிருக்காங்கக்கா? நான் கண்ணதாசனுங்கிற பேரில் எழுதிருக்கேன். அவர் ஆமாமா நான் படிச்சுட்டு நல்லா தான் இருக்கேன். அவராக தூக்கிக்கொள்ள அந்த பெயர். எனவே காவிரி நீராடு கரைவதற்கும் தமிழகமே காலத்தால் கரையாத கவிஞத்தின் தாயகமே பூவிந்த பட்டகமே பொன்மை வராதவமே எங்கள் பொன்னான தாயகமே என்று கவியரசர் பாடுவார். அந்த கவியரசருடைய சுவடை எனக்கு என்னமோ அந்த ஒரு வாய்ப்பு. ஜூன் 25 அவரோட பிறந்த நாள். நான் கொலம்பஸில் அவருடைய நினைவு நாள் வந்து பேசினேன். இப்போ ஜூலை மாதம் தான் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி நான் பேசுகிறேன். எனவே கவியரசருடைய புகழை பரப்புவது என்னுடைய கடமையாக நான் கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லி மறுபடியும் இந்த வாய்ப்புக்கு நன்றி. ஆஹா, என்ன இனிமை! அன்றும் இன்றும் என்றென்றும் கவியரசு கண்ணதாசன் அவருடைய நினைவலைகள்ல எங்களை எவ்வளோ அழகா தாளான்னு கேட்காமா. எங்க சார்பாக கேங் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொள்வதற்காக திருமதி ராஜி முத்து அவர்களை மேடை கழிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நான் ராஜாட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஏதாவது புத்தகத்தை கொடுத்த நிக்கோல் ராஜாட்ட. ஏன்னா ஒரு 2-3 சாக்கு நிறைய நான் இது வச்சுருக்கேங்க. என்னால் இந்தியாவுக்கும் கொண்டு போக முடியல. அதனால் எனக்கு புத்தகங்கள் கொடுக்க சொல்லியிருக்கேன். இல்லாவிட்டால் ஏதாவது நல்ல இதழ்களுக்கு தமிழ் சங்கத்துக்காக அவர்களை இதற்குரிய தொகையை அனுப்ப சொல்லியிருக்கேன் என்று நான் சொன்னேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி கூட வார்த்தைகளே இல்லை.